ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, நம்ம எப்படி ஒரு பிளாக் ரைட்டிங் பண்ணி ஒரு பெரிய ஒரு வருமானம் ஒன்று எப்படி நம்ம மாதம் சம்பாதிக்கிற அந்த முறையை தான் பார்க்க போகிறோம். அந்த முறையை நான் என்னோட ஹவ் டு ஸ்டார்ட் த பிளாக் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ டியூட்டோரியலில் சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் கண்டினியூ தான் இது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னுக்கு அந்த வீடியோவை நீங்கள் ஸ்டெப் பை பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னொரு அடிஷனலாக உங்களுக்கு ஒரு நாலேஜை கெயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கான டாப்பிக்கு போவோம். இப்போ நீங்கள் ஒரு பிளாக் ரைட்டராக இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் ஒன்று நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நீச், அதாவது உங்களுக்கு ஏதாவது சமையல் பற்றியோ இல்லைனா ஃபிட்னஸ் சம்மந்தமாகவோ அந்த மாதிரி ஒரு நீச்சில் ஏதாவது ஒரு பிளாக் ரைட்டிங் எழுதி நீங்கள் கூகுளில் பப்ளிஷ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பிளாகை பப்ளிஷ் பண்ணுவீங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிராஃபிக், அந்த பிளாகுக்கான டிராஃபிக் நீங்கள் அந்த பிளாக் அக்கௌண்ட் போய் சோஷியல் மீடியாவில் இல்லைனா லிங்க்டின்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாம் பப்ளிஷ் பண்ணாவும் உங்களுக்கு ஒரு டிராஃபிக் வந்தாவும் ஒரு நல்ல வருமானம் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். இப்போ அதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுக்கு வார ஆடியன்ஸ் லோக்கல் ஆடியன்ஸாக இருந்தால் கூகுள் உங்களுக்கு கூகுள் மட்டும் இல்லை, கூகுள் மாதிரி எத்தனையோ அட் நெட்வொர்க்ஸ் இருக்குது. அவங்க பே பண்ணுற அந்த அட்ட பெருமானம் ரொம்பவே குறைவாக இருக்கும். அப்போ நம்ம எப்படி இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் நம்ம டார்கெட் பண்ணுறோன்னா, அதாவது யூகே யூஎஸ் அந்த மாதிரி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி நம்ம ஒரு பிளாக் எழுதினோம்னா ஒரு நல்ல வருமானம் நம்ம பெற்றுத்தரலாம் மாதம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கூகுள் ட்ரெண்டுக்கு போங்க. இப்போ கூகுள் ட்ரெண்டில் பாருங்கள், எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்குது. இந்த இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், நமக்கு இப்போ நான் இப்போ பார்க்குறேன். இப்போ நான் யூகே ஆடியன்ஸ் நான் டார்கெட் பண்ணுறேன். ஓகே, நம்ம யூகே ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணுறோன்னு வைங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வெப் சர்ச்சை வைங்க. இப்போ நம்ம வெப்சைட் சம்மந்தமாக தானே செய்கிறோம். அப்போ வெப்சைட், ஓகே, இல்லை யூடியூப் சர்ச் எல்லாம் நிறையா இருக்குது. நான் வெப்சைட், அதான் நம்ம பிளாகிங் தானே பண்ண போகிறோம். இப்போ வெப் சர்ச்சில் வச்சுட்டு ஆல் கேட்டகரி கொடுத்துட்டு நான் இங்கே யுனைடெட் கிங்டம், இந்த யுனைடெட் கிங்டத்தில் வர டிராஃபிக்குக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ உங்களுக்கு கூகுளால் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் AdSense இதுக்கு அப்ரோல் எடுத்துட்டிங்கன்னா நல்ல வருமானம் ஒன்று நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இப்போ யுனைடெட் கிங்டம்னு செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ யுனைடெட் கிங்டத்தில் பாருங்கள், லாஸ்ட் 12 monthஸில் உங்களுக்கான வந்த உங்களுக்கு சர்ச் கோரிஸ் தான் இதில் காட்டியிருக்கு. ஓகே, டீப் சீக்ன்றது ஒரு ஏஐ, ஸ்னோ வார்னிங், இந்த மாதிரி நிறையா ரைசிங் கீவேர்ட். இப்போ இதுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு டிராஃபிக் உள்ள கீவேர்ட்ஸ் தான் காட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை லாஸ்ட் 12 days வேணாம், நம்ம ஒரு ஃபாஸ்ட் 19 daysல பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த 19 daysல பாருங்கள், யூகேல இந்த ரிச் ஹட்டன், இப்போ இவர் ஒரு பாக்ஸர். ஓகே, இவரை பற்றி ஒரு ட்ரெண்டிங் ஆகுது நியூஸ். ஓகே, இவர் இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, எனக்கு இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிட்டு இப்போ கூகுள்ஸ் 28th பர்த்டே, இப்போ இந்த மாதிரி நிறையா சர்ச் கோரிஸ் யூகேல இப்போ 19 daysல இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இவங்களை பற்றி ரொம்பவே சர்ச் பண்ணுறாங்க. இப்போ இவங்களை பற்றி நம்ம என்ன பண்ணணும்னா, இவங்களை பற்றி நம்ம பிளாக் எழுதலாம். இப்போ இவங்களை பிளாக் எழுதினீங்கன்னா இவங்களை பற்றி சர்ச் பண்ணுறவங்களுக்கு இவங்க யூகே ஆடியன்ஸ் ஒருத்தவங்க சர்ச் பண்ணால் உங்கள் பிளாக்கும் அதில் கூகுள் சர்ச்சில் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், அவங்க எப்படி இவரை பற்றி சர்ச் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரியுது. என்ன மாதிரி சர்ச் பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இந்த இந்தியா என்னது இங்கிலாண்டில் எந்தெந்த மாநிலத்திலேருந்து அவங்க சர்ச் பண்ணுறாங்கன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ யூகே யுனைடெட் கிங்டத்தில் இங்கிலாந்து தான் தலைநகரம். ஸ்காட்லாண்ட், இந்த மாதிரி நிறைய இடத்துல வால்ஸ், இந்த மாதிரி இடங்கள் தான் சர்ச் பண்ணுறாங்க. என்ன மாதிரி சர்ச் பண்ணுறாங்கன்றதுக்கான ரிலேட்டட் கோரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் ரிச் ஹட்டன் டெத், அதாவது இவருக்கு டெத் சம்மந்தமாக சர்ச் பண்ணுறாங்க. அதாவது
இவர்கிட்ட வந்து டெட் கியூஸ் என்ன மாதிரின்றதெல்லாம் வந்து இங்கே வந்து சர்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சர்ச் கோரிஸ் தான் இவரை பற்றி சர்ச் பண்ணுறாங்க ரொம்பவே. அப்போ இதில் வந்து இவரை பற்றி என்ன மாதிரி சர்ச் பண்ணுறாங்கன்றதுக்கான நம்ம ஒரு நாலேஜே நம்ம வளர்த்துக்கலாம். இவரை இந்த மாதிரி சர்ச் கோரிஸை வச்சு தான் இவரை சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூகுளில் போயிட்டு இவரை தூக்கி கூகுள் சர்ச்சில் தூக்கி போடுங்க. இப்போ இவர் தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்னு நம்மளுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவர் ட்ரெண்டிங் நியூஸ்னு. இவரை வந்து கூகுள் சர்ச்சில் போட்டு என்டர் பண்ணால் யாருன்னா அவர் ரிச் ஹட்டன்றது இவர் ஒரு பாக்ஸர் தான், பிரிட்டிஷ் ப்ரொஃபஷனல் பாக்ஸர்னு வந்துருச்சு. இவர்கிட்ட வந்து டெத்துன்னு வந்துச்சு. அதாவது இவர் செப்டம்பர் 14 தான் அவர் இறந்துருக்காரு. இப்போ இறந்தோடனே இவரை பற்றி இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கேப்டன் விஜயகாந்த் இப்போ இறந்தோடனே அவர் வந்து ட்ரெண்டிங்காக இருந்தார். அவர் சோஷியல் மீடியாவில் இருந்து இன்டர்நெட்டில் இருந்து எல்லா இடமும். இப்போ அதே மாதிரி இவரும் வந்து பாருங்கள், ஒரு டெத்தான நேரம் இந்த பாக்ஸர் வந்து சரியான மாதிரி ட்ரெண்டிங் இப்போ. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கான ட்ரெண்டிங் டாப்பிக்கை தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ இந்த ட்ரெண்டிங் டாப்பிக்கில் பாருங்கள், பீப்புள்ஸ் வந்து எப்படி சர்ச் பண்ணுறாங்க கூகுள்லன்றும் இதில் இருந்திருக்கு. அவட மொத்தத்தில் அவர் டெத்தை தான் சர்ச் பண்ணுறாங்க. அவரோட டெத் அண்ட் ஃபியூனரல். ஓகே, இந்த மாதிரி அவரோட இது எல்லாமே வந்து ரெக்கார்டு, எல்லாமே அவரோட ரெக்கார்ட்னா ஒரு பாக்ஸர் அவர் என்ன மாதிரி ரெக்கார்டு வச்சுருக்காரு, அவரோட யங் ஏஜ் எல்லாமே வந்து இந்த சர்ச் கோரி தான் சர்ச் பண்ணுறாங்க. இதையும் அப்படியே தூக்குங்க, இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி Ctrl+C அடிச்சு காப்பி பண்ணிட்டு நமக்கு ஒரு டூல் இருக்குது. இது ஃப்ரீ டூல், கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. நீங்கள் பெய்ட் டூல் யூஸ் பண்ணால் பெய்ட் டூல் யூஸ் பண்ணலாம். அந்த டூலுக்கு போயிட்டு சொல்கிறது நம்ம கீவேர்ட் பிளானர் டூல்னு. ஓகே, இப்போ இந்த டூலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி இந்த டூலில் நான் வந்து ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன். சைன் ஆகித்தான் இருக்குது இந்த டூலில் வந்து. நான் இது உள்ளுக்கு போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம அங்கே வந்து ஒரு ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ் எடுத்து அந்த ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸை எப்படி கூகுளில் சர்ச் பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துட்டு அதை கொண்டாந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு இப்போ கூகுளில் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணுறாங்க. இவரை பற்றி இவர் தான் ட்ரெண்டிங் டாபிக். இப்போ அவரை மக்கள் வந்து என்னென்ன மாதிரி சர்ச் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம வந்து ஒரு அறிவை வந்து கெயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் நமக்கு வால்யூம் இருக்கான்றதையும் செக் பண்ணணும். வால்யூம்னா எத்தனை பேர் சர்ச் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம வந்து இதை பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்படி இதில் கிளிக் பண்ணிவிட்டு கேம்பெயின் இதை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பார்க்கணும், ஓகே, கீவேர்ட் பிளானர்னு சொல்லி இங்கே போடுங்க. இது வந்து என்னூட்டில் வந்து கொஞ்சம் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோனால இப்படி வேலை செய்யுதுங்க. இதை நியூ டிஸ்கார்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டாந்து நீங்கள் என்னென்ன கீவேர்ட்ஸை நீங்கள் வந்து அங்கேருந்து எடுத்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போயிட்டு காப்பி அங்கே இந்த சர்ச் டேமில் என்னென்னத்தை அப்படியே இங்கே வந்து அப்படியே செலக்ட் பண்ணிங்கன்னா அதை Ctrl+C அடித்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து இவ்வளவும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ரிச்சி ஹட்டன் வைஃப் இவர்கிட்ட வந்து உங்களுக்கு பாருங்கள் நவ் அவருக்கு சர்ச் பண்ணுறது. இங்கே பாருங்கள் அவரோட நெட்ஒர்த், அதாவது அவர்கிட்ட வந்து சொத்து மதிப்பை சர்ச் பண்ணுறாங்க, அவரோட ரெக்கார்டை சர்ச் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இப்போ இந்த 9900 வந்து சரியான மாதிரி ட்ரெண்டிங்கான கீவேர்ட்ஸ், ரொம்ப ட்ரெண்டிங்காக அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன தெரியுமா, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் நோட் பண்ணிவிட்டு, அதாவது ரொம்பவே ஹை வால்யூம் இருக்க கீவேர்ட்ஸை எடுங்க. இதில் ஒரு 4 கீவேர்ட்ஸ் மாதிரி அது போதும் உங்கள் பிளாக்ஸை எழுதுறதுக்கு. இது ஹை வால்யூம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் ஹை வால்யூம் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது ஹை வால்யூம், ரெண்டாவது ஹை வால்யூம், இந்த இது. இப்போ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு அளவில் வால்யூம் கூடின கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து ஒரு பிளாக் ஒன்று எடுத்து, அதாவது இது வந்து என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்னு மட்டும் செலக்ட் ஆயிருக்கு, அதனால தான் இப்படி வருது. நான் வந்து இதை வந்து எடுத்துறேன். இப்போ வந்து என்டையர் வேர்ல்டு வைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சர்ச் பார்த்தீங்க இப்போ ரொம்ப கூட இருந்தா. ஓகே, இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரிஸ் யூகேயாக இருந்தால் யூகே வந்து இங்கே வந்து நெரோ பண்ணி பார்க்க முடியும். யுனைடெட் கிங்டம்,
இப்போ இந்த பாருங்கள், யுனைடெட் கிங்டத்தில் அவரை பற்றி சர்ச் பண்ணுற ரிசல்ட். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்னா ரஃபாக வந்து இவர்கிட்ட பேரை போட்டுட்டு ட்ரெண்டிங் ஆகிற கீவேர்டு இவரை போட்டுட்டு இந்த கீவேர்ட்ஸை ஒரு நல்ல வால்யூம் கூடின 4 கீவேர்ட்ஸ் எடுத்து உங்கள் ப்ளாகில் எழுதுங்க. எழுதுகிற நேரம் சும்மா இல்லை, இவரை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எழுதணும். சும்மா எழுதுறதில்ல, ரிசர்ச் பண்ணதுன்னா நீங்கள் இந்த கீவேர்டை எடுத்து போட்டால் மட்டும் நீங்கள் வந்து ஒரு ப்ளாகை வந்து கூகுளில் ரேங்க் பண்ண இயலாது. அதாவது நீங்கள் ரைட்டிங் எழுதுகிற நேரம், கான்டென்ட் எழுதுகிற நேரம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் ChatGPT சொல்லிவிட்டு இந்த நான் எழுதின டெக்ஸ்ட்டை வந்து கிராமரை வந்து செக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் எழுதின உங்கள் கண்டென்ட்டு எல்லா நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்டில் வந்து கிராமரை செக் பண்ணி அது கொடுக்கும். ஓகே, அப்போ அந்த மாதிரி எழுதி நம்ம வந்து கூகுளில் வந்து போடலாம். அதே வந்து இவர்கிட்ட அவ்வளோ கீவேர்ட்ஸையும் கொடுத்து நீங்கள் ChatGPTயில் நீங்கள் வந்து ஆர்டிகல் ஜென்ரேட் பண்ணி தாங்கன்னு சொல்லி கொடுக்காங்க. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்லி ஏஐ ஜென்ரேட்டட் ஆர்டிகல், அது கூகுளில் ரேங்க் பண்ண மாட்டாங்க. உங்கள் சொந்த முயற்சியில் எழுதி அவங்களோட ஸ்பெல்லிங் கிராமர்ஸை வந்து ChatGPTயில் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ளாகை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் ஒன்று எதிர்பார்க்கலாம். நாங்கள் ப்ளாக் ஒன்று எப்படி நம்ம ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்றலாம் நான் வந்து சொல்லித்தரேன். ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது ரொம்ப ஈஸி. ஓகே, அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ ப்ளாக் எழுதுகிற நேரம் இவரை பற்றி நம்ம எப்படி எழுதணும்னா இவரோட வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. ஓகே, இப்போ இவர் யார் ஹிஸ்ட்ரின்றது, இவரை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டு இவர்கிட்ட வந்து இப்போ வந்து டெத் சம்மந்தமாக தான் ரொம்பவே சர்ச் பண்ணுறாங்க. அவர் எப்படி என்னென்னத்தால் இறந்தார் அப்படின்ற டெத் சம்மந்தமாகவே நம்ம ஒரு சின்ன ஒரு ஆர்டிகல்ஸ் ஒன்று எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து என்னென்ன டூர்னமெண்ட்டில் வந்து சாதனை படைச்சிருக்காரு, அதாவது இவர் பாக்ஸரில் இவர்கிட்ட சாதனைகள் அதுகளையும் வந்து நிறையா பேர் வந்து தேடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட நடந்த கடைசி மேட்ச் என்ன, அந்த கடைசி மேட்ச்சில் வந்து இவர் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதையும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இவரோட லைஃப் ஸ்டைல், இவரோட நெட்வொர்க், அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் எழுதுகிற அந்த ப்ளாக்ல வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். இதுதான் மெயினான ஒரு முக்கியமான விஷயம் இந்த ப்ளாக் ரைட்டிங்கில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது. ஓகே, இதே இவர் வந்து இவர் வந்து ஆல்ரெடி இவர் வந்து டெட் இல்லாமல் இருந்தாருன்னா, இந்த பாக்ஸர் வந்து ஃபேமஸாக இருந்தாருன்னா நம்ம என்ன எழுதுவோம்னா இவரோட அப்கமிங் ஈவெண்ட், அதாவது இப்போ இன்னைக்கு இவர் வந்து ஒரு ஃபேமஸ் பாக்ஸர், இவர் வந்து ஒரு டூர்னமெண்ட் ஒன்று ஜெயிச்சிருக்காரு. இப்போ நிறையா வேர்ல்டில் இவரோட ஃபேமஸாக இருக்குது. அப்போ இவரோட அப்கமிங் ஸ்போர்ட்ஸை வந்து சில பேருங்க சர்ச் பண்ணுவாங்க. அப்போ அவரோட அப்கமிங் ஸ்போர்ட்ஸ் வந்து என்னைக்கு இருக்குன்றதையும் வந்து நம்மளால் நம்மளோட ப்ளாக்ல வந்து இன்க்ளூட் பண்ணோம்னா அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கில் போகும் நம்ம ப்ளாக்ஸ். இப்போ இந்த மாதிரி தான் முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு ப்ளாக் எழுதுகிற நேரமும் நீங்கள் வந்து கவனத்தில் செலுத்தணும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு பாக்ஸர்ட அவரோட ஹிஸ்ட்ரி, சின்ன ஹிஸ்ட்ரி, அவர் என்னென்ன டூர்னமெண்ட் வைத்திருக்காரு, என்னென்ன சாதனைகளை டூர்னமெண்ட்டில் பண்ணியிருக்காரு, அவரோட அப்கமிங் இவெண்ட் எதுவும் இருந்தால் அந்த இவெண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இப்போ இவர் வந்து ஆல்ரெடி டெட் வந்து, ஆனால் இவர் வந்து கடைசியாக என்ன டூர்னமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதுகளையும் நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ப்ளாக்ல வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் மெயினான விஷயத்தில் வந்து பீப்புள்ஸ் வந்து பார்ப்பாங்க, முக்கியமான விஷயங்கள் அது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டை தெரியுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து 100% பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.